அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தின் முறையில் நாம அக்யூரட்டா நமக்கு தனத்தை கொடுக்கின்ற கிரகங்கள் யார், நமக்கு 10ஆம் பாவத்தில் தொடர்புடைய கிரகங்கள், 6ஆம் பாவத்தில் தொடர்புடைய கிரகங்கள் கண்டுபிடிச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். நம்ம ஒரு கணக்கு நினைச்சிட்டு இருப்போம். சில பேருக்கு 10ஆம் பாவத்தில் கிரகமே இருக்காது. பராசரர் முறையில் ஏதாவது ஒரு கிரகம் பார்க்குதா, அதை வச்சு நீங்கள் தொழில் பாருங்க அப்படிங்கிறது அது ஒரு ஜோதிட விதி தான். அதுதான் இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதுலயும் என்ன சொன்னா, இதுவும் ஒரு அற்புதமான ஜோதிடம் தான். நாடி முறையில் பிருகு முனிவர் கண்டுபிடித்த நாடி ஜோதிடம். இந்த ஜோதிடத்துல என்ன சொல்றான்னா, கிரகங்கள் திசை பார்வை அப்படிங்கிறது. திசை பார்வை என்பது எந்தெந்த ஒரு ஜோதிடத்துல மேசம், சிம்மம், தனுசு கிழக்கு திசை, அதற்கடுத்து மண் வீடுகளாகிய ரிஷபம், கன்னி, மகரம் தெற்கு திசை, காற்று வீடாகிய மிதுனம், துலாம், கும்பம் மேற்கு திசை, ஜல வீடுகளாகிய கடகம், விருச்சிகம், மீனம் வடக்கு திசை. இவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன இதுல இருந்து நீங்க அக்யூரட்டா உங்களுக்கு யார் இப்ப நம்ம தனம் அப்படிங்கிற பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் எந்த ஆதிபத்தியமுடைய கிரகத்தின் மூலமாக நமக்கு பொருளாதாரம் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த ஜாதகத்துல இப்ப 10ஆம் பாவத்தோடு ஒரு தொடர்பு உடைய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இருந்தால், அந்த நட்சத்திரக்கார செவ்வாய் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது என்று சொன்னால், செவ்வாயோடைய நட்சத்திரத்துக்காரன் நமக்கு படி போடுவான்னா வேலை கொடுப்பான். நம்ம என்ன சொல்றான்னா, அதை சுவைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒன்று. அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, கிரகங்கள் எந்த கட்டங்களோடு தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள். வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுல எந்த வித மாற்றமுமே கிடையாது. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற எல்லாரும் இலகுவா தெரிஞ்சுக்கலாம். நான் இலகுவாக எப்பயுமே சொல்லிடுறேன். இப்ப ஒரு கிரகம் மேசத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அது சிம்மத்தை தொடர்பு கொள்ளும், தனுசை தொடர்பு கொள்ளும். அதுக்கடுத்து அந்த மேசத்தில் இருக்கின்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்த மூவிங் எங்க, மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மூவ் ஆகும். அப்ப ரிஷபத்துல மூவ் ஆகுற கிரகம் ரிஷபத்திலையும் மேசத்துல இருக்கிற கிரகம் ரிஷபத்தையும் டச் பண்ணும், கன்னியை டச் பண்ணும், மகரத்தை டச் பண்ணும். அதற்கடுத்து அதே மேசத்தில் இருக்கின்ற கிரகம் 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும், 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும். மேசத்தை அந்த கிரகத்திற்கு 3ஆம் இடம். மேசம்னா மிதுனத்தை தொடர்பு கொள்ளும். மிதுனத்தை தொடர்பு கொண்டு என்ன சொல்றான்னா, அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு என்ன சொல்றா, துலாத்தை தொடர்பு கொள்ளும். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா கும்பத்தை தொடர்பு கொள்ளும். இது ஒரு விதம். அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா அதற்கடுத்து என்ன சொல்றான்னா 1, 5, 9 தொடர்பு கொள்ளும். 2, 6, 10 தொடர்பு கொள்ளும். 3, 7, 11 தொடர்பு கொள்ளும். ஒரு கிரகம் நின்ற இடத்திலிருந்து 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11 இந்த 9 இடங்களோடு தொடர்பு கொள்ளும். ஆனால் அது தொடர்பு கொள்ள முடியாத இடம் என்பது 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள முடியாது, 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள முடியாது, 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள முடியாது. அந்த கிரகத்தோடைய பலாபலனை
4ஆம் இடம் மேசத்தில் இருக்கிற கிரகம் கடகத்தை தொடர்பு கொள்ள முடியாது, விருச்சிகத்தை தொடர்பு கொள்ள முடியாது, மீனத்தை தொடர்பு கொள்ள முடியாது. இதுதான் பேசிக் ஜோதிட விதி. அப்ப இந்த விதியை இது ஒரு விதி. சரியா? ஒரு கிரகம் 9 இடத்தை தொடர்பு கொள்ளும் வக்கரம் இல்லாமல் இருந்தால். வக்கர கிரகத்திற்கு வேறு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் வேற மாதிரி வரும். இப்ப நம்ம கிரகம் வக்கரமாகாமல் இருக்கிறது என்பது நமக்கு சாப்ட்வேர்ல போட்டாலே தெரிஞ்சிடும். அப்படின்னு சொல்லுவது நமக்கு வக்கர கிரகம் இல்லை அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. வக்கரமான கிரகம் இருந்தாலும் வக்கரமான கிரகம் எப்படி தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது. சரியா? அப்ப ஒரு கிரகம் நின்ற இடத்திலிருந்து, இதுக்கு லக்கணம் எல்லாம் நீங்க கணக்கு பண்ண வேண்டாம். ஒரு கிரகம் நின்ற இடத்திலிருந்து 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும், கண்டிப்பாக கொள்ளும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நமக்கு எம்டி கட்டங்கள் இது இருக்கா? இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. சில பேர் எம்டி கட்டம், எனக்கெல்லாம் 10ஆம் இடத்துல கிரகமே இல்லை, அதுக்காக நான் தொழில் பார்க்காம இல்லை, தொழில் பார்க்காம ஏன்னா எனக்கு 2ஆம் இடத்துல என்ன சொன்ன கிரகம் இருக்கு, 3 கிரகம் இருக்கிறது. அப்ப அந்த 2ஆம் இடத்து கிரகம் என்ன சொன்னா ஜலராசியாக இருக்கிற காரணத்தினால் ஜலராசியோடு தொடர்பு கொள்ளும். 10ஆம் இடம் எனக்கு ஜலராசி. அப்ப அந்த இடத்தை 3 கிரகம் தொடர்பு கொள்கிறது. செவ்வாய், புதன், கேது தொடர்பு கொள்கிறது. அதற்கடுத்து சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருந்து என்ன சொன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது 6ஆம் இடத்துக்கு போகும். 6ஆம் இடத்துக்கு அடுத்த மூவிங் 6ஆம் இடம் தானே. அப்ப அது ஜல வீடாக இருக்கிறதுனால அந்த சந்திரன் என்ன சொன்னா ஜல வீட்டை தொடர்பு கொள்ளும். அப்ப 4 கிரகம் வந்துடுச்சா? அப்ப இந்த 4 கிரகத்திற்குண்டான நட்சத்திரக்காரர்கள், 4 கிரகம், புதனுடைய நட்சத்திரக்காரர்கள், கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள், அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள், சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள். அப்ப நாம 12 நட்சத்திரக்காரர்கள் வரும்போது நாம் அவர்களை கொஞ்சம் அனுசரணையாக பிடித்து தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் சரி செய்து கொள்ளலாம் கேட்பாங்க. ஏன்னா அந்த வந்த நட்சத்திரக்காரருக்கு உண்டான கிரகம் நமக்கு 2ஆம் இடத்தோடும் 6ஆம் இடத்தோடும் 10ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அவர்கள் நாம் சொன்ன விஷயங்களை கேட்பார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு நாம் செய்து கொடுத்தாலும் வெற்றி கிடைச்சிடும். நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பொழப்புக்கு காசு கிடைக்கும். பொழப்பு தான் இதுல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பொழப்புக்காகத்தான் இதெல்லாமே. அப்ப இது ஒரு விதத்தை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த வக்கர கிரகம் என்ன சொன்னா ரிவர்ஸ் தான் பார்க்கும். இப்போ ஒருத்தருக்கு சனி வக்கரம் கும்பத்தில் இருக்கு. அவர் கும்பத்திலிருந்து 1, 5, 9 பார்ப்பார். ரிவர்ஸா 1, 5, 9 பார்ப்பார். அப்ப கும்பம் என்பது காற்று வீடாக இருக்கிறதுனால அவர் உட்கார்ந்திருக்கிறது கும்ப வீடாக இருக்கிறதுனால அந்த இடத்தையும் அதற்கு ரிவர்ஸா வருகிற 5ஆம் வீடாகிய துலாத்தையும் 9வது வீடாக வருகின்ற மிதனத்தையே அவர் பார்ப்பார். ஓகேவா? அதற்கடுத்து 1, 5, 9 ரிவர்ஸ்ல பார்த்துட்டார். அதற்கடுத்து அவர் மூவிங் ஆகிற அடுத்த இடம் வந்துருச்சா வக்கரம் என்பது 2ஆம், அவருக்கு ரிவர்ஸ்ல 2ஆம் இடம் மகரத்தையும் பார்ப்பாரு, கன்னியமும் பார்ப்பாரு, இதுல ரிஷபத்தையும் பார்த்துருவாரு. அது 2, 6, 10 வந்துடும். அதுக்கடுத்து அதுல இருந்து என்ன சொல்றான்னா ரிவர்ஸ் பார்வையாக 3, 7, 11 பார்ப்பார். அவர் பார்க்க முடியாத இடம் என்ன சொல்றான்னா கண்டிப்பாக அவருக்கு 12ஆம் இடமும் அந்த வக்கர கிரகத்திற்கு 12ஆம் இடமும் அதற்கு என்ன சொன்னா 8ஆம் இடமும் அதற்கு 8ஆம் இடம் அந்த இடத்திற்கு என்ன சொல்லலாம்னா அவருடைய வக்கரமான கும்பத்திற்கு 12ஆம் இடம் என்பது மீனம். அதற்கடுத்து என்ன சொன்னா என்ன சொல்லலாம்னா கடகம், அதற்கடுத்து விருச்சிகத்தை அவர் பார்க்க முடியாது. எந்த ஒரு கிரகம் என்ன சொல்றான்னா வக்கரமாக இருந்தால் ரிவர்ஸாக 4ஆம் வீட்டை பார்க்க முடியாது.
ரிவேர்ட்ஸாக 4ஆம் வீட்டை பார்க்க முடியாது. அதற்கடுத்து 4ஆம் வீட்டிலிருந்து வந்து என்ன சொல்லலாம், அந்த அவருடைய நின்ற வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தை வந்து பார்க்க முடியாது, 12ஆம் இடத்தை பார்க்க முடியாது. அப்ப நார்மலாக இருக்கின்ற கிரகங்கள் 1-9, 2-10, 3-7-11 பார்க்க முடியும். அவர்கள் நார்மலாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் என்ற இடத்திற்கு 4-8-12 பார்க்க முடியாது. அவர்களால் அந்த 4-8-12க்கு பலன் கிடைக்காது. ரிவர்ஸ் ஆன இருக்கின்ற கிரகத்திற்கு என்ன சொல்றான்னா வந்து அந்த ரிவர்ஸ் பார்வையிலே நீங்க வரும்போது 4ஆம் இடத்தை பார்க்க முடியாது. ரிவர்ஸ் வரும்போது 4ஆம் இடம், ரிவர்ஸ் வரும்போது 8ஆம் இடம், ரிவர்ஸ் வரும்போது 12ஆம் இடம். எவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து நம்ம ஜாதகத்தில் வந்து இப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்தையும், இப்ப நானே வந்து என்ன சார் என்னுடைய இதுக்கு வந்தேன் சார், ஒரே கட்டத்தில் இருக்கின்ற கிரகங்கள் 3 இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கட்டம் போட்டுக்கிடலாம். நம்ம லக்கணத்தையும் போட்டுக்கிடணும். போட்டுக்கிட்டு கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா, நின்ற இடத்திலிருந்து 1-5-9, 2-6-10, 3-7-11 கரெக்டா இன்ட்டு போட்டு வைங்க. 4-8-12 அப்படிங்கிறத ஒரு டேஷ் போட்டு விடுங்க. அதுல இருந்தே தெரிஞ்சு போயிடும் இந்த கிரகம், அந்த கிரகத்துடைய பெயர் சூரியன்னா சூரியன். சூரியன் வந்து எந்தெந்த இடத்தை டச் பண்ணுகிறார், எந்தெந்த இடத்தை டச் பண்ணவில்லை, அதனால் என்ன கிடைக்காது, அவருடைய காரகத்துவம், அவர் நின்ற இடத்திலிருந்து 4-8-12 டச் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அவர் பார்க்கின்ற 2-6, அவர் பார்க்கின்ற 2-6-10, 3-7-11, 1-5-9 கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தை நன்றாக செயலாக்கத்திற்கு வந்து பிரைட்னஸ் கொடுத்து செயலாக்கத்துக்கு வச்சிருவார். சில இடங்களில் கிரகங்கள் இருக்காது இருக்கிறது சந்தர்ப்பம் இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு கிரகமும் என்ன சொல்றான்னா, தன்னுடைய நின்ற இடத்திலிருந்து 9 இடங்களை டச் பண்ணும். அது நின்ற இடத்திலிருந்து என்ன சொல்றான்னா 4-8-12 மட்டும் அதோடைய பலன் கிடைக்காது. ரிவர்ஸ் ஆன கிரகங்கள் அது நின்ற இடத்திலிருந்து ஆன்டி கிளாக் வைஸா 1-5-9 பார்க்கும். அதுல இருந்து 2-6-10 பார்க்கும், 3-7-11 பார்க்கும். அதற்கடுத்து அது நின்ற இடத்திலிருந்து ரிவர்ஸ் ஆக 4-8-12 பார்க்க முடியாது. அந்த பலனை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இவ்வளவுதான். இதான் நாடி ஜோதிடத்தின் வந்து முக்கியமான விதி. இதில் உங்களுக்கு எந்த இடத்துல எம்டி கட்டங்கள் இருந்தாலும் அந்த இடம் சார்ந்த இடத்திற்கு ஏதாவது கிரகங்கள் பார்க்கணும். அதுதான் இதுல என்ன சொன்னா, தனஸ்தானம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், எல்லா பாவத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். ஆனால் தனஸ்தானம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் முக்கியம். இதில் எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதோ அதன் மூலமாக நமக்கு வருமானங்கள் வரும், எல்லாமே வரும். இதன் மூலமாகத்தான் இன்று வந்து என்ன சொன்னா வந்து எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் மைண்ட்ரூட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துக்கிடுங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தை போடுங்க. ஒவ்வொரு கிரகம் நின்ற இடத்திலிருந்து 2-6-10, 1-5-9, 2-6-10, 3-7-11 இன்ட்டு போட்டு வைங்க. அந்த கிரகம் அந்த இடத்துல டச் ஆகும். வக்ர கிரகங்களுக்கு வந்து என்ன சார் ஆண்டி கிளாக் வைஸா போடுங்க. 1-5-9, 2-6-10, 3-7-11, 4-8-12 டச் பண்ணாது. அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. 9 கிரகங்களில் வந்து என்ன சொல்றான்னா, 9 கிரகங்களில் ராகு இதுகளுக்கு வந்து நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலா தான் போடணும். ராகு கேதுகள் வந்து எந்தெந்த இடத்தை டச் பண்ணுகிறது என்பதை வந்து நீங்க நார்மலைசேஷனாவே போட்டா போதும். அதை வந்து என்ன சொன்ன, நீங்க ஆன்டி கிளாக் வைஸா போட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே ஜாதகத்தில் வக்கரமான கிரகங்களுக்கு மட்டுமே ஆன்டி கிளாக் வைஸ் போடணும். வக்கரமான கிரகங்களுக்கு மட்டும்தான் நாடி ஜோதிடத்தில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போடணும். ராகு கேதுகளுக்கு போட வேண்டிய தேவையின்மை இல்லை. அதனால இன்றிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், நம்மளுடைய தனஸ்தானத்தை எத்தனை கிரகங்கள் டச் பண்ணது, நம்முடைய 2ஆம் இடத்தை எத்தனை கிரகங்கள் டச் பண்ணுது, நம்முடைய 6ஆம் இடத்தை எத்தனை டச். இதுதான் நம்மளுடைய அன்றாட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்திகள். இந்த கிரகங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய இதுல வலிமைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. இப்ப வந்து நமக்கு வந்து இத்தனை கிரகம், எனக்கே 4 கிரகங்கள் வந்து பார்க்கிறது. 4 கிரகங்கள் பார்க்கிறது. இதுல வலிமையானது எது, வலிமையானது எது அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு வந்து என்ன சொன்னா, வலிமையாக இருப்பது செவ்வாய். அப்ப செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார்? மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் தான் ராகவேந்திரர்.
அதனாலதான் என்னை அறியாமலே ஸ்ரீ ராகவேந்திர ஜோதிட ஆராய்ச்சி மையம் என்று பெயர் வைக்க காரணம் என்ன என்பது எனக்கு ஏதோ நான் வச்சேன். ஏன்னா நம்ம ஞானியோ புத்தரோ பெரிய அறிவாளியாக நம்ம பிறப்பு கிடையாது, ஏதோ படிச்சிருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனால் நம்மை அறியாமலே ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்துடைய பெயரை அது 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் ஸ்ரீ ராகவேந்திர ஜோதிட ஆராய்ச்சி மையம் என்று வைக்கப்பட்டதற்கு காரணமே நாடி ஜோதிடம், பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தை படித்த பிறகுதான் எனக்கு ஆமா நம்மள அறியாமலே நமக்கு அந்த கிரகம் வழிகாட்டி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதே மாதிரி உங்களுடைய 159 எது தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகத்தில் வலிமையான கிரகத்தை உங்களுக்கு பேராக வையுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் 2-10 தொடர்பு கொள்ளுகின்ற கிரகத்தில் வலிமையானது எதுவோ அந்த கிரகத்தோடைய பெயரை உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு நீங்கள் சூட்டுங்கள். அதுல என்ன சொல்றேன்னா நீங்க என்ன செஞ்சுக்கிடலாம், இது விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கலாம், அந்த நம்பர்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வலிமையான நம்பர் இருக்குது, செவ்வாய் வலிமையான நம்பர் 9ஆம் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது அதுல என்ன சொல்ற, நம்மளுடைய இந்த இருக்கு இல்லையா, ஏடிஎம் கார்டுல 4 நம்பரோ 6 நம்பரோ நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 100% பலன் கிடைக்கும். இதை எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக என்ன சொல்றேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடப்பதற்கு நாடி ஜோதிடத்தையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா அது வேலை செய்யும். அப்ப இந்த மாதிரி தான் ஜோதிடம் நம்ம பல விதங்களில் தெரிந்து வைத்திருந்தால் இப்ப என்னுடைய இந்த ஆதிபத்தியமுடைய பெயர் ஜோதிடத்துறைக்கு வைச்சது காரணமே ராகவேந்திரருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அந்த இடத்த போய் நான் பார்த்ததே கிடையாது, அவருடைய சமாதிக்கு நான் போனதே கிடையாது. ஆனால் விசிட்டிங் கார்டு முதல் கொண்டு வந்தேன்னு சொன்னா அவருடைய பெயர் தான் அடிக்கப்பட்டுள்ளது. அப்ப செவ்வாய் வலிமையாக இருந்து 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால், அது 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால், இருக்கிறதுலே செவ்வாய் வலிமையாகவும் ஆத்மகாரகனாகவும் அவர் இருக்கின்ற காரணத்தினால் அது இயற்கையாக அமைந்தது என்பதை நான் உணர்வதற்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இந்த மாதிரி தான் ஜோதிடம் இருக்குது, பரிச்சித்து பாருங்கள். உங்க ஜாதகத்துல எம்டி கட்டம் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஒரு கிரகம் தான் நின்ற இடத்திலிருந்து 159, 2-10, 3-7-11 கண்டிப்பாக தொடர்பு கொள்ளும். அதே சமயத்தில் அந்த கிரகம் 4-8-12 தொடர்பு கொள்ளாது என்பதை உங்களுக்கு திரும்பவும் தெரிவித்து கொண்டு இதையும் நன்றாக படித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் தொடர்பு கொள்ளுகிறது என்பதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் புரிய இறைவனின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.